வாலிபர் தற்கொலை, கள்ளக்காதலி கணவனுடன் கைது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த கவுண்டனூர் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் திமுக ஒன்றிய கவுன்சிலர் முத்துசாமி, இவரது மகன் நவீன்குமார் 25, திருமணமாகாதவர். பாலக்கோடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஓட்டுநராக பணி செய்து வந்தார். நேற்று முன்தினம் மதியம் இவரது வீட்டின் அருகே மயங்கிய நிலையில் கீழே விழுந்து கிடந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதியினர் அவரை மீட்டு பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் நவீன்குமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்நிலையில் இறந்த நவீன்குமாரின் கழுத்தில் கயிறு நெரித்தற்கான அடையாளம் காணப்பட்டதால் நவீன்குமாரின் பெற்றோர் அதே பகுதியைச் சேர்ந்த கோமதி தன் மகனை கொலை செய்ததாக கூறி பாலக்கோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். உறவினர்கள் கோமதியை கைது செய்ய வேண்டும் என கூறி பாலக்கோடு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த கோமதி 32, அவரது கணவர் குருநாதன் 36 ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரித்ததில் கோமதி அளித்த வாக்குமூலத்தில், எனக்கு திருமணமாகி 13 வருடங்கள் ஆகிறது, 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். நான் கெலமங்கலத்தில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகின்றேன். எனது கணவர் பிரிண்டிங் பிரஸில் வேலை செய்து வருகிறார். எனக்கும் நவீன்குமாருக்கும் கடந்த சில வருடங்களாக நெருங்கி பழகி வந்தோம். எங்களின் உறவு வெளியே தெரிய வந்தால் குடும்பம் பாதிக்கப்படும் என கருதி கடந்த 1 ஆண்டாக நவீன்குமாரை தவிர்த்து வந்தேன். ஆனால் நவீன்குமார் நான் வேலை செய்யும் இடம் வரை என்னை பின்தொடர்ந்து வந்து தன்னுடன் தான் வாழ வேண்டும் என கூறி தொல்லை கொடுத்து வந்தார். ஆத்திரத்தில் நீ செத்துப்போ என நான் திட்டினேன். இந்நிலையில் நேற்று முன்தினம் நான் வீட்டில் தனியாக இருந்தபோது மதுபோதையில் வந்த நவீன்குமார் என்னிடம் தகராறில் ஈடுபட்டார். நான் வீட்டிற்கு வெளியே வந்து வாசலில் அமர்ந்து விட்டேன். அப்போது வீட்டில் உள்ளே இருந்த நவீன்குமார் மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இவரது பாரம் தாங்காமல் கயிறு அறுந்து கீழே விழுந்துள்ளார். இந்த சத்தம் கேட்டு நான் உள்ளே சென்று பார்த்தபோது நவீன்குமார் பேச்சு மூச்சின்றி கடந்தார். பயந்து போன நான் எனது கணவருக்கு போன் செய்து அழைத்தேன். அவர் வந்து பார்த்தவர், இங்கே இறந்து விட்டான், நாம் மாட்டிக்கொள்வோம் என நினைத்து நானும் எனது கணவரும் ஆள் நடமாட்டம் இல்லாததால் நவீன்குமாரை இழுத்து சென்று அவரது வீட்டின் அருகே விட்டுவிட்டோம் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பாலக்கோடு இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியம், கோமதி மற்றும் அவரது கணவர் குருநாதன் இருவர் மீதும் தற்கொலைக்கு தூண்டியது, போலீசாருக்கு தெரிவிக்காமல் நவீன்குமாரின் உடலை அப்புறப்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்து பாலக்கோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதலால் 2 குடும்பங்களும் சீரழிந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.